மதுரை ஆதீனம் அவர்கள் கிளப்பிய ஒரு பிரச்சனை வந்து பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. அவர் என்ன சொன்னார்னா வந்து, எனக்கு எதிரான ஒரு கொலை முயற்சி ஒன்று நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு அரசாங்கம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா வந்து, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, இந்த பாருங்கள் சிசிடிவி, நடந்தது வந்து ஒரு சாதாரண விபத்து தான் சொல்லி சொல்லணும். அதோடு சரி, அதை விட்டுட்டு எங்களுக்கு எதிராக எப்படி நீங்கள் கொலை முயற்சி என்று சொல்லலாம் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் கொலைகளே நடக்கிறது இல்லையா? ஆனானப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் எப்போவுமே 50 பேர் சுற்றி இருப்பாங்க, அவரையே அசால்ட்டாக ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்க. அந்த அதில் தான் வந்து தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ஒரு பயத்தில் அவர் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு. அதை மறுப்பதுங்கிறது அரசாங்கத்தின் கடமை, உரிமை, அதோடு முடிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு வந்து என்னங்கிறாங்க, அவர் வந்து கலவரத்தை தூண்டுவதற்கு முயற்சி செய்தார் அப்படிங்கிறாங்க. அது எப்படி கலவரம் வரும்? இவருக்கு ஒரு வேளை ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் கூட எப்படி கலவரம் வரும்? இதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான இந்து இயக்க தலைவர்கள் இதே தமிழ்நாட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அன்றைக்கெலாம் எந்த கலவரமும் இல்லையே. இப்போ ஆடிட்டர் ரமேஷிலிருந்து, வெள்ளையப்பலிருந்து, பாடி சுரேஷிலிருந்து, தென்காசி குமார் பாண்டியிலிருந்து எத்தனை பேர், நூற்றுக்கணக்கான இந்து இயக்க தலைவர்கள் அதற்காகவே இந்த தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டிருக்கார்கள். ஒரு கலவரம் வந்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வந்து இப்போ இந்த எண்ணெய் இயங்குற ஒன்றை வந்து அதுக்கப்புறமா ரொம்ப ஸ்டெடியாக இருக்கிறதுனால, அந்த நெட்வொர்க்கெல்லாம் இங்கே பூரா முடக்கி வச்சுருக்கிறதுனால இந்த கொலைகள்லாம் வந்து இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், எந்த கலவரம் வந்ததில்லை. அதே நேரத்தில் வந்து இந்த விஷயத்தை இதோடு நிறுத்துறதை விட்டுட்டு தேவையில்லாமல் அவரை போட்டுக்கிட்டு கலாய்க்கிறது, ஓவரை கிண்டல் பண்ணுறது, எல்லோரும் இப்படி தாங்கிற மாதிரி எல்லை மீறி விமர்சிக்கிறதுலாம் இருக்குது பார்த்தியா, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஆதீன கர்த்தாக்களுக்கும் சில விஷயங்கள் நம்ம சொல்லணும். இப்போது இந்த உலகம் எப்படி போயிட்டுருக்கு, என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பார்த்து பேசணும், பொறுப்பாக பேசணும். எந்த சூழ்நிலைங்கிறது தெரிஞ்சு பேசுகிறது வந்து அவர்களுக்கு நல்லது, மற்றவர்களுக்கு நல்லது. ஒரு ஆன்மீகவாதிங்கிறவர், ஒரு ஆதீனகர்த்தாங்கிறவர் வந்து பேச்சு திறமையோடு இருக்கணும், கரெக்டாக பேசி தெரியணும். இதுக்கெல்லாம் உதாரணம் யாருன்னா வந்து குன்றக்குடி அடிகளான்னு ஒருத்தர் இருந்தார். அவரை பார்த்து பாடம் இருக்கணும். மறைஞ்சிட்டார். அவரெல்லாம் வந்து மேடை ஏறி பேசினார்னா தீக்காக்காரங்களே வாய முடிய வந்து மணிக்கணக்கில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேச்சாற்றல் அவருக்கு இருந்தது. பெரிய புராணத்தை நீங்கள் முழுசாக படித்து முடித்தாலே உங்களுக்கு எல்லா விதமான அறிவு, பேச்சு திறமை எல்லாம் வந்துடும். அதெல்லாம் அவங்க செய்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஆதீனகர்த்தாக்கள் வந்து லூஸ் டாக் விடுறதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் மதுரை ஆதீனமாக இருந்தார், அவர் இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா சினிமா விளையாடலாம் போய் கலந்துக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. உங்கள் வேலை என்ன? பக்தியை வளர்ப்பது, சைவத்தை வளர்ப்பது. அதை நீங்கள் செய்கிற வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதும். அரசியல் பேசக்கூடாது, அது பேசக்கூடாதுலாம் பேசக்கூடாதுன்னு இல்லை, பொறுப்பாக பேசணுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். இவர்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா வந்து இந்த ரிப்போர்ட் கார்டு மாதிரி போடணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, பக்தியை வளர்க்குறதுக்கு, சைவத்தை வளர்க்குறதுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கிறீங்கிறதுக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி போட்டு இவர்களெல்லாம் ஒரு மானிட்டரிங் பண்ணால் தான் இந்து மதமும் தப்பிக்கும், சைவமும் தப்பிக்கும். இந்த மாதிரியான தேவையில்லாத சர்ச்சைகளும் திரும்ப திரும்ப இயலாமல் இருக்கும்.